இங்கே பாருங்கள், பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து போகிறது கூட நமக்கு மனசு வராதுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செதுக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ தாஜ்மஹால் என்னங்க, தாஜ்மஹால் திருமலை நாயக்கர் மகாலுக்கு ஈடாகுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு கட்டிடக்கலையை வந்துட்டு அர்ப்பணிச்சுட்டு போயிருக்கிறாங்க. திருமலை நாயக்கர் அரண்மனை அருங்காட்சியகம். மக்களை இதில் ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 4 புறம் இருக்கிற இந்த ஒரு தூண்கள், அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற ஒவ்வொரு டிசைன் வந்து பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. இப்போ பார்க்க வந்து திகட்டாத ஒரு காட்சிகள் வந்து இப்போ நம்ம லைவாக பார்த்துட்டு இருக்கிற மக்களே திருமலை நாயக்கர் மஹால். ஸோ மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அவன்யாபுரத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருமலை நாயக்கர் மஹால் இருக்குது. ஸோ பிரம்மாண்டமான ஒரு மஹாலை வந்துட்டு நாயக்கர் காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டி அமைச்சிட்டு போயிருக்கிறாங்க. பாய்களுடன் மதுரையில் ஒரு பயணம். மக்கள் மதுரை வரைக்கும் ஒரு சின்ன வேலையை கிளம்பி வச்சுங்க. இங்கே பாருங்க, என்ன போகலாங்களா? மக்கள் மதுரையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். வழியெங்கும் மலைகள் தென்னந்தோப்புகளும் சூழ நடுவில் ஈச்சரில் லோடு ஏற்றி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம். புஞ்சையம்பட்டி புளிய பாய்ஸ் ஆட்டுங்க உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வணக்கம் பாய். சேஞ்சருமயி பாய். அந்த சைடும் கீழே தான் இருக்காங்க. தூரத்தில் இருக்கிற மலையை மட்டும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ புளியம்பட்டி பாய்க்கு வந்து கேட்குறாரு, மலையை பார்க்குறதா இல்லை வேறு ஏதாச்சும் இன்னொரு மலையை பார்க்குறதான்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு இங்கே போகிற மலையை மட்டும் பாருங்க, வேறு எதுவும் மலையை பார்க்குறதான்னு சொல்லிக்கிறேன். ஓட்டிட்டீங்க மதுரைக்கு இன்னொரு 55 கிலோமீட்டர் இருக்குது. லெஃப்ட் கட் பண்ணால் 15 கிலோமீட்டர் திண்டுக்கல், ரைட் கட் பண்ணால் தேனி. அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படியே முன்னாடி போயிட்டு இருந்தால் ஸ்கூட்டிக்காரங்களை ஒருத்தன் புயல் வேகத்தில் வரேன். ஜர்ஜிபுரம் அவரு தீர்ப்பு எழுதிடுவார். அப்புறம் இங்கே தொலைக்கணும். மக்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் மதுரைங்க, இந்த சைடு போனால் தேனி, இந்த சைடு போனால் திண்டுக்கல். பாட்டை கேட்டீங்களா? பாட்டை நோக்கி மக்கள் மதுரை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, அழகாக மேகங்கள் வந்துட்டு அப்படியே அங்கங்கே நின்று இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அழகாக தெரிஞ்சுது, அதனால உங்களுக்கு காட்டுற பாருங்க. இங்கே பாருங்க, பாலம்லாம் அப்படியே ரெட்டை பாலத்தை போட்டு வேலை செஞ்சுருக்காங்க. ஏகப்பட்ட கார் அப்படியே மூவ் ஆகிட்டு பாருங்க. அடிவாரம் மக்கள் குன்று இருக்க மேடம் குமரன் இருப்பான், அது மாதிரி பாருங்க மலை மேலே வந்துட்டு முருகன் இருக்கிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த பாதையில் நேர் மேலே போனால் முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ நம்மளும் மதுரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் தரிசனத்தை முடிச்சுட்டு ஐயா கிட்ட ஆசீர்வாதத்தோட கொண்டரைமலை அடிவாரத்துக்கு போவோம். சிலிண்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலேங்க. இந்த வண்டி அப்படியே ஹைஜாக் பண்ணிட்டோம்னா நம்ம ஊரில் போய் அப்படியே ஒரு அழகாக கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை தங்கத்தை விலை ஈக்குவலாக விற்றுக்கிட்டு இருக்குது. இப்போ மதுரைக்கு பக்கம் வந்தாச்சுங்க. டோல்கேட்டில் ஃபுல்லாக என்ட்ரா போகிறோம். வளையகுளம் டோல்கேட். ஸோ இதுக்கப்புறம் அவன்யாபுரங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோடு இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். மதுரை கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. அங்கே தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோடு இறக்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சரியாக ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க லோடு இறக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில இடங்கள் பார்ப்போம். அப்படியே தொடர்ந்து பாருங்கள், வீடியோ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. நம்ம ஊரோட வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் கொஞ்சம் அதிகம் தான். அப்படியே ஆட்டோவில் வந்துட்டு திருமலை நாயக்கர் மகால் வந்தாச்சுங்க. அப்படியே நம்ம திருமலை நாயக்கர் மகாலுக்கு நன்றியாக போகிறோம். இப்போ வந்துட்டு நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காருங்க பாருங்கள். ஒரு பழம்பெரும் நகரம் மதுரைக்குள்ளே. ஸோ திருமலை நாயக்கர் மகால் வந்துட்டு ஒரு 8ஆவது படிக்கும்போது டூர் வந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்துதுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷத்துக்கு மேலேயா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்துருக்குறோம். அப்படியே வாங்க போயிட்டே இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸ் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் நிறைய வந்து போவாங்க. ஸோ அந்த கூட்டத்தோட கூட்டம் நம்ம வந்து உள்ளே போகிறோம். பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்குறாங்க திருமலை நாயக்கர் மகால். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் மகால். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோங்களா? வாங்க மக்களே. இதான் மக்கள் என்ட்ரன்ஸு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8ஆவது படிக்கும்போது இங்கே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க இந்த திருமலை நாயக்கர் மகால் வர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது.
ஸோ அது நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண நாயக்கர் மகள் கட்டிக்கிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு இதில் வரலாறு என்னன்னு சொல்லி போட்டு ஃபுல்லாக நம்ம ரிவீல் பண்ணுவோம். அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மக்கள் கூட்டம் அங்கேயும் இங்கேயும் அலமோதிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மதுரைக்கு வந்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வைகை டேமு, ஸோ அதுக்கப்புறம் திருமண நாயக்கர் மகால் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த வந்துட்டு இங்கே பாருங்கள், திருமண நாயக்கரோட சிலை வந்துட்டு முன்னாடி வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த சிலையை நீங்கள் பார்க்கலாம். மக்களை இதுதாங்க என்ட்ரன்ஸு. ஸோ நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இருக்குங்க. மக்களை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபாய்ங்க. மக்களை உள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்க பிரம்மாண்ட தூண்கள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 8ஆவது படித்ததுக்கப்புறம் இப்போ தாங்க அந்த திருமண நாயக்கர் மகளுக்கே வந்திருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூணையும் ஒரு 10 ஆள் சேர்ந்து பிடிச்சா எந்த அளவுக்கு ஒரு அகலம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூணையும் வந்துட்டு இங்கே வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு தூண்கள் எப்படியும் ஒரு 200லேருந்து ஒரு 500க்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு பிரம்மாண்ட மகால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் ஸ்பேஸு சென்டரில். ஸோ வடிவமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் ஆகிருக்கலாம். ஸோ பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா திருமண நாயக்கர் மகால் வந்துட்டு மதுரைக்கே ஒரு சிறந்த ஒரு சுற்றுலாத்தலங்களாக வியந்துட்டுருக்குதுங்க, விளங்கிட்டுருக்குது. இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அவ்வளோ ஹீட்டாக தெரியலிங்க. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 25 20 கீழே வந்துட்டு அப்படியே டெம்பரேச்சர் லோவானதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மகாலை வந்துட்டு நாயக்கர் காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டி அமைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்துட்டே இருக்கலான்னு தோணும். ஸோ அவ்வளோ ஒரு கலைநயத்தோடையும் வந்துட்டு ஒரு கலைநயம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேலைப்பாடு, ஓவியம் எல்லாமே சொல்லாங்க. இங்கே பாருங்கள், பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து போகிறது கூட நமக்கு மனசு வராதுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செதுக்கிட்டு போயிருக்கிறாங்க. சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வேலைப்பாடுகள், கட்டிடக்கலை, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்களோட ஆட்சிக்கு வந்துட்டு பறைசாற்றக்கூடிய ஒரு இடம் தான். மக்கள் அங்கே பாருங்கள் சிம்மாசனம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா திருமண நாயக்கர் மகளோட சிம்மாசனம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டுலேயே மேலே ஏறி உள்ளே இருக்கிறது என்னென்னுங்கிறத பார்க்கலாம். அப்படியே வாங்க என்னோட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ பண்ணிட்டு நம்ம மேலே போக ஆரம்பிச்சாச்சு மக்களே. ஸோ ஒரு 10 படிக்கட்டு மேலே இருந்தால் வந்துடலாம். ஸோ ரொம்பலாம் மேலே ஏற வேண்டியது இல்லைங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற தூண் தாங்க இருக்குல்ல ஹைலைட்டு. ஸோ அந்த கீழே இருக்கிற தூணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க அளவில். இங்கே இருக்கிற தூண் ஒவ்வொரு தூணோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ திருமண நாயக்கர் மகால் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கிறதுல சுற்றுலாத்தலங்களில் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்து ராஜாவோட சிம்மாசனம். ஸோ திருமண நாயக்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சிம்மாசனத்தை உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், புறாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய இடத்துல கூடு கட்டி இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு 8th படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா புறா இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புறா வந்துட்டு அவ்வளோவா இல்லைங்க. என்ன காரணம், என்ன ரீசன் தெரில. ஸோ இங்கே இருக்கிற தூண் தாங்க இந்த மகாலுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேலும் ஒரு அளவு கூட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேலைப்பாடுகள், ஸோ சிற்பங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவியங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அது ஒரு டிசைனை இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இங்கே அப்படியே வந்துட்டு ஒரே நேர்கோட்டில், ஸோ எந்த ஒரு தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது எப்படி வந்துட்டு ஒரே அளவோட தூணையுமே ஒரே நேர்கோட்டில் வந்துட்டு ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாலுக்கு வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலு. ஸோ ஒவ்வொரு தூணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாயக்கர் மகாலை வந்துட்டு பறைசாற்றுறது இப்போ வரைக்குமே. அப்படியே வாங்க மக்களே, எல்லா இடத்தையும் வந்துட்டு மிச்சம் வைக்காமல் எல்லா இடத்தையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ அடுத்த டைம் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமேன்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு காட்ட முடியுமோ இந்த திருமண நாயக்கர் மகாலை பற்றி எடுத்து உங்கள்கிட்ட சொல்ல முடியுமோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், மதுரை திருமண நாயக்கர் அரண்மனை அருங்காட்சியக நிதி கட்டத்தின் இந்திய அரசு கலாச்சார அமைச்சர் நிதி மற்றும்
வளர்ச்சிப் பணிகள் தமிழ்நாடு அரசின் இணைநிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருமலை நாயக்கர் அரண்மனை அருங்காட்சியகம். இது வந்து பூட்டு போட்டிருக்குதுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு அருங்காட்சியகம் இருக்கும். அதை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. சந்திரமுகி படத்தில் வர மாதிரி ஒரு பூட்டை போட்டு உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ திறந்து பார்த்தா என்னென்னு தெரியும். மக்களே இங்கே பாருங்கள், மேலே ஒவ்வொரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கு இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்கூரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டிசைன் வந்துட்டு பூக்களால் அப்படியே சூப்பராக வந்துட்டு வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. மக்களே அந்த அருங்காட்சியத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த மன்னர் காலத்தில் பயன்படுத்தின வாள், அதுக்கப்புறம் அந்த கேடயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அந்த லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருங்காட்சியில் இருக்கிற பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் வந்துட்டு எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அது அருங்காட்சியத்துக்குள்ளே வந்துட்டு பத்திரமா தொழில்துறை மூலிமா எடுத்து வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, ஸோ அந்த திருமலை நாயக்கரோட நடு மையப்புள்ளின்னு சொல்லி சொன்னால் இந்த இடம் தாங்க. ஸோ அந்த ராஜ காலத்தில் பயன்படுத்தின சிம்மாசனம் இந்த நேரம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சரௌண்டிங் மட்டும் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றளவுலே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு 50 அடி இருக்குது, இங்கிட்ட ஒரு 50 அடி இருக்கும். ஸோ ஒரு 100 அடி டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றளவில் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாபெரும் மேற்கூரையை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு தொழில்நுட்பம் இல்லாத காலத்துலேருந்து இங்கே வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஸோ டிசைன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல், ஸோ அங்கே பாருங்கள், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரீட்டு போடுறோம். ஸோ மேற்கூரை அமைக்கிறதுக்கு ஸோ காங்கிரீட் இல்லாத காலத்தில், மிஷின் இல்லாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வந்துட்டு இந்த மேற்கூரை அமைச்சிருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் மாதிரி இருக்கிற அந்த டிசைன் மட்டும் பாருங்கள். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கிறதுக்கு ரொம்ப காலங்கள் வந்துட்டு ஆகும். ஸோ அதை வந்துட்டு செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம திருமலை நாயக்கர் மகாராஜ் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்குது. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலுங்க. இந்த நாயக்கர் மஹால், திருமலை நாயக்கர் மஹால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஐகானிக்குங்க. ஸோ இந்த நாயக்கர் மஹாலுக்கு நீங்கள் மதுரையிலேருந்துங்க வந்திருந்தீங்கன்னா, அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கு கேப்பே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி இருக்கும். ஸோ இந்த தூணை வந்துட்டு எப்படி நிறுவிருக்கு, எப்படி வந்துட்டு செஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இவ்வளோ பெரிய மகாலை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிப்பட்டு இப்போ இருக்கிற கட்டடக்கலை நிபுணர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியப்பிற்கு ஆழ்த்தும். மக்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை கட்டுறதுக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல 100 வருஷங்கள் ஆகிருக்கும். ஸோ 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மகாலை வந்துட்டு கண்டிப்பாக கட்டியிருக்க முடியாதுங்க. ஸோ அவங்களோட வேலைப்பாடுகள், ஸோ அவங்களோட கட்டிட நுணுக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மகாலில் முடிஞ்சான்னு கேட்டிங்க அது வந்துட்டு இல்லைங்க. ஸோ ஒவ்வொரு தூண்லேயும் இருக்குது அவங்களோட வேலைப்பாடுகள். ஸோ இப்போ நம்ம கீழே நடந்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடத்த ஏற்படுத்தியிருக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. சொல்லப்போனால் வந்துட்டு இதோட வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டாக வந்துட்டு இந்த தூண் வந்துட்டு கரெக்டாக நேருக்கு நேர் இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அதாவது குவி மாடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசைன் வந்து பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகலாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம இந்த திருமலை நாயக்கர் மகாலை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ மதுரைக்கு வந்துட்டு வந்திருக்கிறோம். கொண்டரங்க மலையை 4 டைம் ஏறி முடிச்சுட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் மகாலுக்கு வந்து வந்திருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலு. ஸோ பாண்டி முனீஸ்வரர் கோயில் வந்துட்டு போன டைம் வந்து எடுத்து போட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் மகால் தாங்க வந்திருக்கோம். ஸோ பார்க்க வந்து திகட்டாத ஒரு காட்சிகள் வந்து இப்போ நம்ம லைவாக பார்த்துட்டு இருக்கிற மக்களே. திருமலை நாயக்கர் மஹால். ஸோ மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அவன்யாபுரத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருமலை நாயக்கர் மஹால் இருக்குது. ஸோ தாஜ்மஹால் என்னங்க, தாஜ்மஹால் திருமலை நாயக்கர் மஹாலுக்கு ஈடாகுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு கட்டிடக்கலையை வந்துட்டு அர்ப்பணிச்சுட்டு போயிருக்கிறாங்க திருமலை மக்களே. ஒரு கலைநயத்தோடு இந்த நாயக்கர் மஹால் வந்துட்டு நம்ம எல்லா பக்கம் வந்துட்டு சுற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சுற்றி காமிச்சிருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணலாம் மக்களே. தாராளமாக நீங்கள் வரலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு மதுரையில் இருக்கிற அவன்யாபுரம் அதுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 10 ரூபா நுழைவு கட்டணம். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ மன்னர் காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் அதாவது நாயக்கர் காலத்தில் கட்டி அமைக்கப்பட்ட இந்த திருமண நாயக்கர் மஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்போடு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரமாக நின்றுருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு டைம்னாச்சும் வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான டே. நல்லா தாங்க போச்சு இன்றைக்கி தம்பி. ஒரு அற்புதமான ஒரு ஐகானிக் பிளேஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ திருமண நாயக்கர் காலத்தில் இந்த மஹால் கட்டப்பட்டிருக்குது. ஸோ அதனால் திருமண நாயக்கர் மஹால்னே பேர் வந்திருக்குதுங்க. ஸோ இங்கே இருக்கிற வேலைப்பாடுகள், ஓவியங்களாக இருக்கட்டும், ஸோ இங்கே இருக்கிற தூண்கள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கட்டிடக்கலையை வந்துட்டு அழகாக எடுத்து சொல்லுதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற கிளைமேட்டோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெயில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுங்க. அது ஒரு அட்வான்டேஜ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரம் வரைக்கும் இங்கே உள்ளே இருக்கலாம். நம்ம நல்லா இருக்குதுங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான மூமெண்ட்டும் கூட. மக்களே இன்னொரு கண்டிப்பாக ஒரு 20லேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இங்கேருந்து வீடியோ கண்டிப்பாக எடுப்போம். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வரும். ஸோ நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மக்களே இதில் ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 4 புறம் இருக்கிற இந்த ஒரு தூண்கள், அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற ஒவ்வொரு டிசைன் வந்து பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நாங்களே வெளியே கிளம்பிடுற மக்களே. ஸோ ஒரு சில வீடியோக்கள் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ மதுரையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண நாயக்கர் மஹாலும் இருக்குது. என்ன ப்ரோ வெளியே திருமண நாயக்கர் மஹால் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. ஸோ அப்படியே வந்துட்டு வெளியே கிளம்ப வேண்டிய நேரங்கள். ஸோ கிளம்பிகிட்டே இருக்கிற மக்களே. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம நாளைக்கு மலை ஏறணும். ஸோ அதனால் இப்போ கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணி ஸோ நம்மளால் முடிஞ்ச எடுத்து வீடியோ வந்துட்டு எடுத்தாச்சுங்க. ஸோ நுழைவாயில் தாண்டி இப்போ வெளியே போக ஆரம்பித்தாச்சுங்க. ஸோ மற்றும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் மிஸ்டர் கரிகால சோழன் 294. நன்றி, வணக்கம். நானும் குட்டி டாட்டா, பாய் பாய் மக்கள்ஸ்.